காவேரி என்ன பண்ணுறாங்க, தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாரி வந்து விஜயோட அந்த ஃபோட்டோல யார் இருக்கா கூட? ஏன் அவர் வந்து அந்த ஃபோட்டோவ கிறுக்கி வச்சிருக்காரு? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தாத்தா எந்த பதிலுமே சொல்லாம மேலும் மேலும் குடிச்சிட்டுருக்காரு. அத பார்க்குற காவேரி, "என்ன தாத்தா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க?" "இல்லம்மா, அத நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க?" அப்படின்னோனே, நான் அப்போ டைம் வரும்போது உனக்கு கண்டிப்பா சொல்றேன். இப்ப நீ அமைதியா இரு. இப்ப நீ தெரிஞ்சுக்கினாலும் உனக்கு வந்து மனசு தான் கஷ்டமாகும். விஜய் லைஃப்ல நெறைய விஷயங்கள் நடந்திருக்குமா. அவன் வந்து பாவம்மா. அது மட்டும் நான் சொல்றேன் உனக்கு. நீ வந்து விஜய் கூட எப்பவுமே வந்து அவன சந்தோஷமா வச்சுக்கணும். எனக்கு அது மட்டும் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தாத்தாவும் சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த விஜய் வந்து செம்ம டென்ஷனா இருக்காரு. நிவின் வந்து பணத்த எடுத்து வந்து கொட்டுனது, அதுக்கப்புறம் நிவின் பேசின பேச்சு, நான் காத்துட்ருப்பேன்னு சொன்னது, எல்லாமே விஷயங்கள் வந்து சீக்கிரமாவே வந்து காவேரி அனுப்புங்கன்னு சொன்னது, எல்லா விஷயமே வந்து விஜய்க்கு வந்து அந்த ஒன் பை ஒன்னா வந்து ஓடிட்டே இருக்கு மனசுல. அவர் செம்ம டென்ஷனா இருக்காரு. உடனே வெளிய வராரு. பார்த்தா தாத்தா வந்து குடிச்சிட்டுருக்காரு. உடனே தாத்தா பக்கத்துல உட்கார்றாரு. "என்ன விஜய், ஏன் ஒரே டென்ஷனா இருக்க?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல தாத்தா, நானும் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாமான்னோனே, "இதுல என்னப்பா கேள்வி? உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா எடுத்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து குடிக்கிறாரு. "என்னப்பா, என்ன விஷயம்?" அப்படின்னோனே, "ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க விஜய்? இவ்ளோ டென்ஷனா இருக்கக்கூடாது. இப்ப தான் காவேரி வந்துட்டு போனா. எதுக்கு அவ வந்துட்டு போனா?" "இல்லப்பா, அவ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறா." "என்ன விஷயத்தும்மா? அதுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமா?" "இல்லப்பா, உன்னோட பாஸ்ட்ட பத்தி அவ தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறா. இது என்ன தப்பு? ஒரு பொண்டாட்டியா வந்து அவ தெரிஞ்சுக்க கூடாதா?" அப்படின்னோனே, உடனே வந்து "பொண்டாட்டியா இருந்தா தானே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னப்பா சொல்ற?" "இல்ல தாத்தா, அவ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல தாத்தா" அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து "அ இல்லப்பா, நீ அவகிட்ட சொல்றது தான் நல்லது. நம்ம பொண்டாட்டி கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுப்பா. அவ இதுக்கப்புறம் உன்னோட வந்து சுக துக்கங்கள்லாம் பகிர்ந்துக்க போறவ. அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றது தான்ப்பா உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு வந்து அ "தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து சொல்ல நெறைய குடிச்சுட்டாரு. "என்னப்பா இவ்ளோ குடிச்சுட்ட?" அப்படின்னோனே, "விடுங்க தாத்தா, என்னால முடியல" அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு "சரிப்பா, ரூமுக்கு சேஃபா போவியா? நான் வரவா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் தாத்தா, இல்ல தாத்தா, நானே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனோனே இங்க காவேரிய பார்க்குறாரு. காவேரிய பார்த்து அப்படியே வந்து பார்த்துட்டு, "என்னங்க இவ்ளோ வந்து தள்ளாடிட்டு வரீங்க? என்ன ஆச்சு? ரொம்ப குடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன் வேலைய பாரு" அப்படின்றாரு. "சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்றாரு. "என்ன பிரச்சனையா? எனக்கு என்னங்க பிரச்சனை? பின்ன என்ன எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட பழைய விஷயத்த பத்தியே பேசிட்டு இருக்க. உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா?" அப்படின்றாரு. "என்னங்க இது இப்படி பேசுறீங்க? உங்க விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இல்லங்க, நீங்க அந்த ஃபோட்டோவ கிறுக்கி வச்சிருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒருத்தரோட முகத்த இப்படியாங்க கிறுக்கி வைக்கிறது? ம் பாவம் இல்ல." அப்படின்னோனே, "என்னது பாவமா? அவ பாவமா உனக்கு? அவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. இந்த மாரி வந்து முதல்ல நான் அவள எப்படிலாம் நேசிச்சேன்னு தெரியுமா? அவள நேசிச்சு அவளுக்கு எப்படி நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னு தெரியுமா? நீ சொன்னியே ப்ரப்போஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. இப்ப தெரிஞ்சுக்கோ நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னோனே, விஜய் வந்து அந்த பொண்ண வந்து உருகி உருகி லவ் பண்றாரு. அவங்களுக்கு போயிட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. அவங்களும் அத ஏத்துக்கிறாங்க. 2 பேருமே வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க, விஜய ஏமாத்திர்றாங்க. "அவள நான் எப்படிலாம் லவ் பண்ணேன்னு தெரியுமா? என் உயிர் தான் அவன்னு நெனச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, அவ என்ன விரும்பல, என் பணத்த தான் விரும்பியிருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள அதுக்காக வந்து என்ன வேணாலும் அவ பண்ணுவா. நான் எல்லா காசையும் குடுத்தா கூட சரி, அவ என் கூட இருக்க மாட்டா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அவ்ளோ மோசமானவ அவ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ் லவர் பத்தி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிர்றாரு நம்ம விஜய். அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடையறாங்க. அதனால தான் இந்த காதல், கல்யாணம், இந்த பொண்ணுங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல. எல்லாருமே வந்து ஏமாத்துக்காரங்க, எல்லாருமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழறாரு. பயங்கரமா கத்துறாரு. அத பார்த்த காவேரி அதிர்ச்சி அடையறாங்க. எல்லா உண்மையும் சொன்ன விஜய் வந்து அப்படியே வந்து என்ன பண்றாரு, குடி போதையில அப்படியே போயிட்டு பெட்ல விழுந்துடுறாரு. அப்புறம் வந்து நம்ம காவேரி என்ன பண்றாங்க, அவர வந்து சரியா படுக்க வைக்கிறாங்க.